ஒவ்வொரு மரண செய்தியும் பல நினைவுகளையும் கனவுகளையும் விட்டு போகிற இன்றைய கால சூழலில் பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு நீண்ட தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன். இந்த பயானை முடித்துவிட்டு என் வீடு செல்வது எனக்கு நிச்சயமும் கிடையாது. பக்கத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்பதற்காக இந்த பள்ளியில் இருந்து இன்று பகலுணவை சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு போய் சேருகிற நிச்சயம் உங்களுக்கும் கிடையாது. இந்த குறுகிய பயணத்திற்குள் சற்று நேரம் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே யோசித்து பாருங்கள். இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? அல்லாஹ் தந்த பொருளாதாரம், அல்லாஹ் தந்த மனைவி, அல்லாஹ் தந்த பிள்ளைகள், அல்லாஹ் தந்த வீடு, அல்லாஹ் தந்த தொழில், அல்லாஹ் தந்த உடல், அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்த சுகம், அல்லாஹ் தந்த எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமே. அந்த ரப்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 நேரம், ஒரு 50 நிமிடம், 24 மணி நேரத்தில் குறைந்தது 1 மணி நேரத்தையாவது என் 24 மணி நேர வாழ்க்கைக்கான அத்தனையையும் தந்த அல்லாஹுக்கு நன்றி கடனாக நான் நிறைவேற்றுவதற்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை என்றால் அந்த 10 நிமிட வருமானம் தான் என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்து விட போகிறதா? அந்த 10 நிமிடத்தில் கிடைக்கிற சொத்துக்கள் தான் இந்த உலகத்தில் என்னை உயர்த்தி விட போகிறதா? அந்த 10 நிமிடத்தில் கிடைக்கிற தூக்கத்தின் சுகம்தான் இந்த உலகத்தில் என்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து விட போகிறதா? அந்த 10 நிமிடத்தில் கிடைக்கிற என்னுடைய உடலினுடைய ஓய்வுதான் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் எனக்கு தந்துவிட போகிறதா? என் ஈமானிய சகோதரர்களே, ஏன் சகோதரர்களே யோசிக்காமல் இருக்கிறோம்? ஏன் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? அல்லாஹு அக்பர் என்று கேட்கிற பொழுது என் உள்ளம் இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. இறை விசுவாசிகள், முஃமின்கள், வெற்றி பெற்றவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. எனக்கு தொழ வேண்டும் என்ற உணர்வாவது வருகிறதா? நான் மைதானத்திலே இருக்கிறேன், விளையாடிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேலைகளிலே இருக்கிறேன். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய உள்ளத்தில் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறது. நான் மௌத்தாகி விடுவேன் சகோதரர்களே. என்னை கொண்டு போய் தன்னந்தனியாக கபருக்குழிக்குள்ளே வைத்து விடுவார்கள். யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நாள் என்னை அடக்கம் செய்துவிட்டு எல்லோரும் திரும்பியதற்கு பின்னால் அவர்களுடைய செருப்படி ஓசைகள் என் காதுகளுக்குள் கேட்கிற அந்த கபருடைய வெளியில் அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா ஆட்ட ஓட்டமும் அடங்கியதற்கு பின்னால் என்னிடத்தில் 2 வழக்குகள் வருவார்கள். வந்து என்னை எழுப்பி என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக், உன் ரப்பு யார் என்ற கேள்வி. உன் ரப்பு யார் என்ற கேள்வி. அன்புக்குரியவர்களே, நான் விழிப்போடு இருக்கிற பொழுது, நான் உயிரோடு இருக்கிற பொழுது இந்த கேள்வியை கேட்டால், நான் பாடல் வகுப்பிலே இருக்கிற பொழுது, நான் நேசரியிலே இருக்கிற பொழுது, நான் தாயினுடைய மடியில் இருக்கிற பொழுது என் தாய் எனக்கு சொல்லி தந்து விட்டால், உன்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி தந்து விட்டால் அந்த கேள்விக்கு நான் தைரியமாக பதில் சொல்லி இருப்பேன். ஆனால் தன்னந்தனியாக மண்ணை போட்டு மூடியதற்கு பின்னால் எனக்கு கேட்கிற அந்த கேள்விக்கு நான் அப்படி பதில் சொல்லிவிட முடியாது சகோதரர்களே. என் ரப்பு யார்? என் ரப்பு யார்? மன் ரப்புக்கும்? இந்த கேள்வியை இப்பொழுது கேளுங்கள் சகோதரர்களே, உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன் சகோதரர்களே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவன்தான் பெரியவன், அவன்தான் எல்லாவற்றையும் விட பெரியவன் என்கிற அழைப்பு கேட்கிற பொழுது இந்த உலகத்தின் பதவியை விட, இந்த உலகத்தின் சொத்துக்களை விட, இந்த உலகத்தின் தொழிலை விட, என் தூக்கத்தின் இன்பத்தை விட, என் வீட்டின் சந்தோஷங்களை விட, என் பொழுதுபோக்குகளின் இன்பங்களை விட, என் விளையாட்டுகளின் சந்தோஷங்களை விட என் ரப்புதான், அல்லாஹுதான் எனக்கு பெரியவன் என்று தூக்கி எறிந்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய ஒருத்த நாள் மட்டும் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மன்னரையின் கடைசி வேளையில் மன் ரப்புக், உன் ரப்பு யார் என்று கேட்கிற பொழுது ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் தான் என்ற வார்த்தையை சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் அந்த ரப்பை தூக்கி வீசுகிறோமே.